உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யத்தஅவது மினல் ஹம்சி மினல் ஜுபுலி வல் புஹ்லி வஸ்ஸூஇல் உம்ரி வ ஃபித்னத்துஸ் ஸத்ரி வ அதாபுல் கப்ரி ரவாஹுல் அபூ தாவூத். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எத்தகைய அளவு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தஅவது பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். மின் ஹம்சி 5 விஷயத்தில் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். மின் எதில் இருந்து என்றால் ஜுபுலி கோழைத்தனத்தில் இருந்து, அடுத்து வபுஹுலி இன்னும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் இப்ப இருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் தர்மங்கள் செய்தால் காசுகள் செல்வங்கள் குறைந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்தஸ்துகளை உயர்த்துகின்றது, உங்களுடைய வசதிகளை உயர்த்துகின்றது. அடுத்தபடியாக வசூஇல் உம்ரி முதுமையினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பை தேடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஃபித்னத்துஸ் ஸத்ரி இன்னும் உள்ளெச்சத்தினுடைய சோதனைகள், நம் மனேச்சையின் காரணமாக பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம், இந்த பாவத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். வஞ்சகம், பொறாமை இது போன்ற உள்ளெச்சத்தினுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். கடைசியாக மன்னரையினுடைய வேதனையை விட்டும் கபரினுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அபுதாபிதிலே 1539வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இந்த 5 விஷயத்தையே விட்டும் பாதுகாப்பு தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வீரமாக, எப்படி மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக, எப்படி மற்றவர்கள் அழகிய குணமுடன் இருந்தார்கள், அதன்படியே வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக.